பொள்ளாச்சி விஷயத்தை வந்து அதிமுகவை குற்றச்சாட்டு நேரடியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக. பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? பொள்ளாச்சி இல்லை, யார் ஆட்சியில் அது நடைபெற்றாலும் மிகவும் தண்டிக்கக்கூடியதான் தண்டனை பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். சார், அமித்ஷா பேசும்போது உங்க அன்னைக்கு என்டிஏல இடமில்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி எங்க கேட்க இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்க தலையிட முடியாது அதை சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில் சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்றுகிறது? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வரும்போது உங்களுக்கு கூட இருந்தவங்களை விட்டுட்டு புதுசா வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு வருது இல்லையா? அதான் அண்ணன் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தார். நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தார். இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பார். நாங்கள் முடிவெடுப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.